അഞ്ചാമത് ശ്ലോകം ബാഹുഭ്യാം അശ്വിനഃ പൂഷ്ണഃ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ. ബാഹോഭ്യാം അശ്വിനോ പൂഷ്ണോ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ. ഭവന്തു അധ്വർയവഃ ച അന്യേ ബസ്ത ശ്മശ്രുഃ ഭൃഗുഃ ഭവേത്. ഭവന്ധ്വധ്വർയവശ്ചാന്യേ ബസ്ത ശ്മശ്രുർഭൃഗുർഭവേത്. ബാഹോഭ്യാം അശ്വിനോ പൂഷ്ണോ ഹസ്താഭ്യാം കൃത ബാഹവഃ. ഭവന്ധ്വധ്വർയവശ്ചാന്യേ ബസ്ത ശ്മശ്രുർഭൃഗുർഭവേത്. நிறைய சமஸ்த பதங்களாக்கும் இருக்கு. பதங்களை கரெக்டா பிரிக்கிறது தான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாயிட்டு தெரியறதுக்கு வரும். அதனாலயாக்கும் பதங்களை பிரிச்சு ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா கிட்ட மகாதேவன் சொல்றதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவே, குழந்தை புத்தி இருக்கிற மாதிரி இருக்கிற அஜ்ஞானிகள் செய்யற தோஷத்தை நான் பாராட்டுறதில்லை. அவ செஞ்ச தவறுக்கு பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுக்கறது தான் என்னோட டியூட்டி. நந்தீஸ்வரனோட சாபம், அந்த சாபம் வேஸ்ட் ஆகாத விதத்தில் தட்சன் ஆடோடு முகம் இருக்கிறவனாயிட்டு தீரட்டும். தட்சனோடு முகம் அந்த தலையை தூக்கி வீரபத்ர சுவாமி அக்னியில போட்டாச்சு, பஸ்மமாக்கியாச்சு. நான் நினைச்சானா பழையபடி இந்த தட்சனுக்கு அதே முகத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் முடியும். ஆனா நந்தீஸ்வரன் சாபம் போட்டிருக்காரே, அந்த சாபம் வீணாக கூடாது. என்னோட பக்தனான, என்னோட வாகனமா இருக்கிற பக்தனா இருக்கிற நந்தீஸ்வரனோட சாபம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால தட்சனுக்கு இனி பழைய முகம் கிடைக்காது. தட்சனுக்கு அந்த யாகசாலையில கட்டியிருக்கிற ஆடோடு முகம் இனி முதலுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி பகன் அப்படிங்கிற தேவன் சூரிய பகவானோட கண்கள் வழி ஹவிர்பாகத்தை பார்க்கட்டும். பூஷாவு அப்படிங்கிற தேவன் யாகம் பண்ணற எஜமானனாயிருக்கிற தட்சனோடு பல்லுகளால சவச்சு சாப்பிடட்டும். மாவு மாதிரி கொடுக்கிற உணவை சாப்பிடட்டும். ஏதெல்லாம் தேவர்களாக்குமோ எனக்கு யஜ்ஞத்தோடு உச்சிஷ்டத்தை சமர்ப்பிக்க போறது, அவளோடு அங்கங்களுக்கு பூர்வஸ்திதி உண்டாகட்டும். ഓരോ ദേവர்களுக்கும் ഓരോ നൈവേദ്യമാക്കും കൊടുப்போம். அந்த நைவேத்தியம் கொடுக்கிற சமயத்துல நைவேத்தியத்துக்கு எடுத்தது போக பாத்திரங்களில மிச்சம் மீதி வரதெல்லாம் பகவானுக்கு பரமசிவனுக்கு உச்சிஷ்ட பாகம் கொடுக்கிறேன் அப்படின்னாக்கும் பிரம்மா சொல்லியிருக்கார். அதனால இங்க மகாதேவன் சொல்றார், ஏதெல்லாம் தேவர்கள் ஆக்குமோ எனக்கு அவளோடு மிச்சம் மீதிய தரப்போறா. அவளுக்கு அவளோட சரீரங்களுக்கு பூர்வஸ்திதி உண்டாகட்டும். അദ്വര്യവും മറ്റുള്ള ഋദ്ധിക്കുകളും പൂഷാവോടും അശ്വിനി ദേവകളോടും കൈകളാല് അവളോട് വേലകളെ ചെയ്യട്ടും. ഭൃഗു ആടോട് താടിരോമങ്ങളോടുകൂടി அந்த யஜ்ஞசாலையில யாகத்தை கம்ப்ளீட் பண்ணட்டும். தட்சனுக்கு ஆடோடு தலையை கொடுத்தா மாதிரி
பிருகு மகர்ஷிக்கு ஆடோடு தாடி ரோமம் மாதிரி சின்ன தாடி ரோமம், பெரிய மீசையும் தாடியும் எல்லாம் நீட்டின தாடியெல்லாம் வச்சுண்டு அந்த பிரஜாபதிகளோடு யாகசாலையோடு அந்த சதசில உக்காந்து தாடி மீச ரோமங்களை நன்னா தடவிண்டு தட்சனுக்கு சப்போர்ட் பண்ணி மண்டையாட்டினாரே பிருகு. அந்த பிருகுக்கு நீ அவ்வளோ பெரிய தாடி மீசைகளொന്നും வேண்டாம்னு நான் தீர்மானிச்சாச்சு. ஆடுக்கு இருக்கே சின்ன தாடி ரோமம் இத்தினூண்டு, அதே மாதிரி ஆடோடு தாடி ரோமம் மாதிரி தாடி ரோமங்கள் தான் இனி முதலுக்கு பிருகுவுக்கு இருக்கும் அப்படின்னு பகவான் இங்க சொல்றார் பிரம்மா கிட்ட. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அத்வர்யவஹா യജുർവേദ പുരോഹിതനാക്കും அத்வர்யு. அத்வர்யுவும் அத்வர்யோடு கூட இருக்கிற புரோகிதர்களும் சாமவேதம், ரிக்வேதம், அதர்வ வேதம், யஜுர்வேதம் இப்படியெல்லாம் இருக்கிற எல்லா வேதங்களோடும் புரோகிதர்களுக்கு அத்வர்யவஹா, யஜுர்வேத, சாமவேத, ரிக்வேத, அதர்வவேத புரோகிதர்களுக்கு சிவபார்ஷவர்களால சரீரத்துக்கு முறிவுகள் உண்டாக்கப்பட்டிருக்கு. அந்த முறிவுகள் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றார் பகவான். அத்வர்யுக்கள் அப்படிங்கிறது புரோகிதர்களாக்கும் யாகம் செஞ்சு கொடுக்கிற, யாகத்துல ஹோமம் நடத்துறவாளாக்கும் புரோகிதர்கள். அதுல யஜுர்வேத புரோகிதனாக்கும் அத்வர்யு. அத்வர்யவஹா அப்படின்னாக்கா அத்வர்யவும் அத்வர்யோடு கூட இருக்கிற புரோகிதர்களும் அவளோட சரீரங்களுக்கு சிவபார்ஷதர்களால கோட்டம் சம்பவிச்சிருக்கு. அதுக்கான பரிகார மார்க்கத்தை சொல்றார் பரமசிவன். அஸ்வினோஹோ பாகுபியாம், அஸ்வினி தேவர்களோடு, அஸ்வினி தேவர்களோடு பேராக்கும், அவ டிங்ஸாக்கும், அவளோட பேர்களாக்கும் நாசத்யன் அப்படின்னும் தஸ்ரா அப்படின்னும். அப்படி இருக்கிற அவ அஸ்வினி தேவர்கள் அவளோடு கைமுட்டுக்கு மேல ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற பாகம், அதே மாதிரி பூஷ்ணாவு அப்படிங்கிற தேவனோடு கைப்பத்திகள், ஹஸ்தாபியாம் கைப்பத்திகள், இப்படி இருக்கிற ரெண்டு பார்ட்டுகளால அஸ்வினி தேவர்களோடு கைமுட்டிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற பார்ட்டு, பூஷ்ணாவு அப்படிங்கிற தேவனோடு கைப்பத்திகள், இதெல்லாம் வச்சுண்டு அந்நே அத்வர்யவஹா, அத்வர்யோடு கூட இருக்கிற எல்லா புரோகிதர்களுக்கும் அந்த யாகம் செய்யறவாளுக்கெல்லாம் கிருத பாகவஹா கைகளாயிட்டு அவ அதை உபயோகிச்சுக்கட்டும். பிருகுஹு பஸ்த ஸ்மஸ்ருஹு பவேத், தாடி மீசகள் இல்லாத பிருகுவுக்கும் இப்ப இருக்கார். பஸ்தம் ஜனன ஆடு, பஸ்த ஸ்மஸ்ருஹு ஆடோடு மாதிரி சின்ன தாடி வச்சுக்கட்டும் இந்த பிருகு. இனி முதலுக்கு தடவி ரசிக்கிறதுக்கு இனி பெரிய தாடி பிருகுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு பரமசிவன் இங்க சொல்றார். அத்வர்யு அதே மாதிரி சாமவேத, ரிக்வேத, அதர்வவேத புரோகிதர்கள் எல்லாம், அத்வர்யு யஜுர்வேத புரோகிதனாக்கும். இப்படி இந்த புரோகிதர்கள் எல்லாம்
அவளோட கைக்கெல்லாம் டேமேஜ் வந்திருக்கு. அதனால அஸ்வினி தேவர்களோடு கைமுட்டிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற பாகத்தையும் பூஷ்ணாவு அப்படிங்கிற தேவனோடு கைப்பத்தியையும் உபயோகிச்சு இந்த புரோகிதர்கள் எல்லாரும் அவளோடு வேலைகளை பண்ணட்டும். இந்த தேவர்களோடு அஸ்வினி தேவர்களோடும் பூஷ்ணாவோடும் கைகளை உபயோகிச்சு அந்த புரோகிதர்கள் யாகத்தை நடத்தட்டும். എന്നിട്ട് ഭൃഗു அப்படிங்கிற முனிக்கு ஆடோடு மாதிரி சின்ன தாடி இனி முதலுக்கு உண்டானா போருமானது. பெரிய தாடியொന്നും இனி நான் கொடுக்க போறதில்லை. அந்த தாடியை வச்சு ரசிச்சுட்டாக்குமே தட்சனுக்கு சப்போர்ட் பண்ணினது. பனிஷ்மெண்ட் கொடுத்தா கொடுத்ததுதான். அதுல பாவம் போனா போட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன தாடி உடம்பனை வச்சுக்கிட்டுன்னு சொல்றேன் நம்மடுத்தேன். காரணம் இவ எல்லாரும் அந்த யஜ்ஞத்துக்கு மறுபடியும் வந்தாதான் அந்த யஜ்ஞம் பூர்த்தியாகும். அதனால இவாளுக்கெல்லாம் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட், மாற்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பரமசிவன் இங்க சொல்றார். மைத்ரேய உவாஜா. மைத்ரேயர் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால மைத்ரேயர் சொல்கிற மாதிரியே சொல்லப்படுறது மைத்ரேய உவாஜா. 6வது ஸ்லோகம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டம உதிதம். ஸ்ருத்வா மீடுஷ்டம உதிதம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டமோதிதம். பரிதுஷ்டாத்மபிஹி தாதா சாது சாது இதி அத அப்ருவன். சாது சாது இதி அத அப்ருவன். பரிதுஷ்டாத்மபிஸ்தாதா சாது சாதித்யதாப்ருவன். சமஸ்த பதமாக்கும். அதனால அதனோடு பதங்களை பிரித்து பார்த்து அதுக்கப்புறமா ஸ்லோகங்களை படிக்கிறோம். ததா சர்வாணி பூதானி ஸ்ருத்வா மீடுஷ்டமோதிதம். பரிதுஷ்டாத்மபிஸ்தாதா சாது சாத்வித்யதாப்ருவன். சாது சாது இதி அத அப்ருவன். சாது சாத்வித்யதாப்ருவன். ததா அப்போது. மீடுஷ்டமன் அப்படின்னா ஸ்துதிக்கப்பட வேண்டினவர்களில ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனா இருக்கிற உத்தமனா இருக்கிற பரமேஸ்வர பகவானால உதிதம் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸ்ருத்வா சர்வாணி பூதானி. அப்போது அந்த கைலாசத்துல இருந்த சர்வ உயிரினங்களும் கேட்டுது. பரிதுஷ்டா நன்னா சந்தோஷிச்சா அவ அத்தனை பேரும். ஆத்மபிகி ஹிருதயமெல்லாம் பூரிச்சு போச்சு அவளுக்கு. மகாதேவன் சந்தோஷத்தோடு கூடிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுக்கறத கேட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப குஷியாச்சு. சாது சாது இதி அத அப்ருவன். சிரேஷ்டம் சிரேஷ்டம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு அப்போது அத்தனை பேரும் அங்க சொன்னா.
ഏഴാவது ശ്ലോകം. തതഃ മീഡ്വാംസം ആമന്ത്ര്യ ശുനാസീരാः സഹർഷിഭിः തതോ മീഡ്വാംസമാമന്ത്ര്യ ശുനാസീരാ സഹർഷിഭിः ഭൂയഃ തത് ദേവയജനം സമീഡ്വത് വേദസഃ യയുഃ ഭൂയസ്തദ്ദേവയജനം സമീഡ്വദ്വേദസോ യയുഃ തതോ മീഡ്വാംസമാമന്ത്ര്യ ശുനാസീരാ സഹർഷിഭിः ഭൂയസ്തദേവയജനം സമീഡ്വദ്വേദസോ യയുഃ സമീഡ്വദ് വേദസഃ യയുഃ സമീഡ്വദ്വേദസോ യയുഃ തതഃ മീഡ്വാംസം ആമന്ത്ര്യ ശുനാസീരാः സഹർഷിഭിः ഭൂയഃ തത് ദേവയജനം സമീഡ്വത് വേദസഃ യയുഃ തതോ മീഡ്വാംസമാമന്ത്ര്യ ശുനാസീരാ സഹർഷിഭിः ഭൂയസ്തദ്ദേവയജനം സമീഡ്വദ്വേദസോ യയുഃ തതഃ அதுக்கப்புறம் அவ மீட்வான் நன்னாயிட்டு ஸ்துதிக்கிறதுக்கு அர்ஹதை இருக்கிற மகாதேவன் மீட்வாம்சம் மகாதேவனை மீட்வான் சொன்னா மகாதேவன் மீட்வாம்சம் அப்படின்னா மகாதேவனை ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் சிரேஷ்டம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு அங்கே இருக்கிறவா எல்லாரும் சொன்னாலே அதுக்கப்புறமா அவ எல்லாரும் மீட்வாம்சம் மகாதேவனை ஆமந்திரியா இன்வைட் பண்ணினா தட்சனோடு யாகசாலைக்கு மகாதேவனை உச்சிஷ்டபாகம் സ്വീകരിக்கிறதுக்காயிட்டு இன்வைட் பண்ணினா ருத்ரபாகம் இனி பரமசிவனுக்கு கொடுக்கறதுக்கு சாதிக்காதே அதனால எல்லா ஹோமங்களும் கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லா தேவர்களுக்கும் ஹவிஸ் பாகம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரங்களில் இருக்கிற உச்சிஷ்ட பாகம் സ്വീകരിக்கிறதுக்காயிட்டு எல்லாம் பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சமர்ப்பிக்கிறதுக்காயிட்டு பரமசிவனை அவ ஸ்வீகரிச்சா. பரமசிவா நீங்கள் யாகசாலைக்கு வாங்கோ, உச்சிஷ்ட பாகம் ஸ்வீகரிக்கிறதுக்காயிட்டு வாங்கோ அப்படின்னு இன்வைட் பண்ணினா. சுனாசீராக சுனாசீரன் அப்படின்னா இந்திரன். இந்திரன் தொடங்கின தேவர்கள் ரிஷிபிகி சஹா ரிஷிகளோடு கூட സമീഡ്വത് വേദസഃ സമീഡ്വത് வேதசஹ மீட்வான் அப்படின்னா பரமசிவன், வேதாவு அப்படின்னா பிரம்மாவு. பரமசிவனோடும் பிரம்மாவோடும் கூட பூயஹா மறுபடியும் தது அந்த தேவயஜனம் தட்சன் தேவர்களுக்கு ஹவிர்பாகம் கொடுக்கறதுக்காயிட்டு யாகம் செய்யற அந்த யாகசாலையில தட்ச யாகம் நடக்கிற அந்த யாகசாலைக்கு யயுஹு எல்லாரும் யாத்ரயான. எட்டாவது ஸ்லோகம்.
விதாய கார்ஷ்ணேன ச தது யது ஆஹா தத்யதாக பகவான் பவஹ. விதாய கார்ஷ்ணேன ச தத்யதாக பகவான் பவ. சம்ததுஹு கஸ்ய காயேன சவனீய பசோஹோ சிரஹ. சம்தது கஸ்ய காயேன சவனீய பசோ சிரா. விதாய கார்ஷ்ணேன ச தத்யதாக பகவான் பவ. சம்தது கஸ்ய காயேன சவனீய பசோ சிரா. பகவான் பவஹ, 6 பகங்கள் இருக்கிற பகவான். பவன், பவன் சொன்னா மகாதேவன். எது ஆஹா, என்னவாக்குமோ சொன்னார். தது, அது கார்ஷ்ணேன விதாய, அப்படியே சொன்னபடி செஞ்சுட்டு. பகன் அப்படிங்கிற தேவனுக்கு மித்ரனோடு கண்கள் வழி உணவை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டு. பிருகுவுக்கு ஆட மாதிரி தாடி வச்சு கொடுத்துண்டு. ஆடோடு தலைய தட்சனுக்கு வச்சு கொடுத்துண்டு. சவனீய பசோஹோ, யாகத்துல யாக எஜமானனோடு ரஜோகுண தமோ குணங்களை மிருகத்துல ஆவாகனம் பண்ணி யாகத்துல பலி நல்கிறதுக்காயிட்டு கெட்டி போடப்பட்ட யாக பசுவாயிருக்கிற ஆடோடு சிரஹா, சிரச முறிச்செடுத்து கஸ்ய காயேன பிரஜாபதிகளோடு பிரஜாபதியாயிருக்கிற தட்சனோடு சரீரத்துல சம்ததுஹு நன்னாயிட்டு சேர்த்தி வச்சா. சிரசில்லாத்த உடலில ஆடோடு தலைய சேர்த்தி வச்சு யோசிப்பிச்சு தட்சனுக்கு உயிரூட்டினா. ஒன்பதாவது ஸ்லோகம். சந்தீயமானே சிரசி தட்சஹா ருத்ர அபிவீட்சிதஹ. சந்தீயமானே சிரசி தட்சோ ருத்ராபிவீட்சித. சத்யஹ சுப்தஹ இவ உத்தஸ்தௌ. சத்யஹ சுப்தஹ இவ உத்தஸ்தௌ தத்ருஷே ச அக்ரதஹ மிருடம். சத்ய சுப்த இவோத்தஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம். சந்தீயமானே சிரசி தட்சோ ருத்ராபிவீட்சித. சத்ய சுப்த இவோத்தஸ்தௌ தத்ருஷே சாக்ரதோ மிருடம். பகவான் ருத்ரனோடு இந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு தேவர்கள் சந்தோஷத்தோடு கூடி அமைதியான அவளோடு ரிக்வெஸ்ட் படி பரமசிவனும் பிரம்மாவும் முனிகளோடு கூடி யாகசாலைக்கு வந்தா. பரமசிவனோடு வஜனத்தை மானிச்சுண்டு அவ யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணவும் செஞ்சா. யஜ்ஞ பசுவான ஆடோடு சிரச தட்சனோடு சரீரத்துல சேர்த்தி வச்சா. அப்போது ருத்ரன் தட்சனை கருணையோடு கூடிட்டு பார்த்தோன உடனடியா தட்சன் தூக்கத்திலேருந்து எந்திருக்கிற மாதிரி எந்திருந்து வரவும் செஞ்சார். சிரசி சந்தீயமானே, தலை உடலில சேர்த்தி வச்ச டைமில ருத்ர அபிவீட்சிதா, ஸ்ரீருத்ரனோடு கடாட்சம் கடச்ச தட்சஹா தட்சன் சுப்தஹா இவ, புனர்ஜீவன் கடச்ச தட்சன் ഒന്നും സംഭവിക്കാത്ത മാതിരി തൂക്കത്തിലേന്ത് എന്തിരിக்கிறവന മാതിരി സദ്യഹ திடீர்னு ഉത്തസ്തൗ உத்தானம் பண்ணினார். எந்திருந்தார். அக்ரதஹா தூக்கத்திலேந்து எந்திருந்தவன மாதிரி எந்திருந்த தட்சன் முன்னால நிக்கிற மிருடம், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற
பரமசிவன் அப்படிங்கிறதுனால மிருடன் அப்படின்னு பரமசிவனுக்கு பேரு. அந்த பரமசிவனை தத்ருஷேஜா பார்க்கவும் செஞ்சார். காருண்ய கடாட்சம் வர்ஷிக்கிற மகாதேவனை தட்சன் தன்னோட முன்னால பார்த்தார். சந்தோஷம் கொடுக்கிறவனாக்கும் பரமசிவன். மிருடயதி இதி மிருடா, சுகம் கொடுக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல மிருடன் அப்படின்னு பரமசிவனுக்கு பேரு. அந்த பரமசிவன் தன்னோட முன்னால நிக்கிறத தட்சன் தன்னோட கண்களால பார்த்தார். பத்தாவது ஸ்லோகம். ததா விருஷத்வஜத்வேஷ கலில ஆத்மா பிரஜாபதிஹி. ததா விருஷத்வஜத்வேஷ கலிலாத்மா பிரஜாபதே சிவ அவலோகாத் அபவது சரத் ஹத்ரத இவ அமலஹ. சிவாவலோகாதபவத் ஷரத்ரத இவாமலா. ததா விருஷத்வஜத்வேஷ கலிலாத்மா பிரஜாபதே சிவாவலோகாதபவத் ஷரத்ரத இவாமலா. ததா தட்சனுக்கு ஆடோடு தலைய வச்ச தட்சனுக்கு அகங்காரமெல்லாம் போயிட்டு இப்போ தூக்கத்திலேருந்து எந்திருந்தா மாதிரி கண்ணை திறந்து பார்த்தார் தட்சன். தட்சனோடு ஒரிஜினல் தலைக்கு பகரமாயிட்டு ஆடோடு தலைய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தட்சன் தூக்கத்திலேருந்து எந்திருக்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தோன விருஷத்வஜா, துவஜம்னா கொடி, விருஷத்வஜம் அப்படின்னா காளை அப்படிங்கிறது கொடி அடையாளமா இருக்கிற பரமசிவன். இங்க காளமாட்டுக்கு மேல ஏறி உக்காந்து இருக்கிற பரமசிவன், நந்தீஸ்வரனோடு மேல ஏறி உக்காந்து யாத்திரை பண்ணுற பரமசிவன். விஷத்வஜ துவேஷா, பரமசிவனை துவேஷிச்ச காரணமாயிட்டு முன்னால கலில ஆத்மா, தட்சனோடு ஆத்மா ரொம்ப அழுக்கு இருக்கிறதா இருந்தது. இந்த தலை போறதுக்கு முன்னால ரஜோகுண தமோ குணங்களால ரொம்ப ரொம்ப அழுக்கு படிஞ்சதா இருந்தது தட்சனோடு அந்த கரணம். பிரஜாபதிஹி, தட்ச பிரஜாபதியோடு ஹிருதயம் அந்த கரணம். பரமசிவனை பிரஜாபதிகளோடு அந்த யாகத்துல இன்சல்ட் பண்ணி பேசினப்போ மனசு ரொம்ப துஷிச்சதா இருந்தது. அதனாலேயாக்கும் தட்சன் அப்படியெல்லாம் பேசினது. முன்னால அழுக்கு இருந்தது. ஆனா இப்போ தலை போயிட்டு புதிய தலை, ஆடோடு தலை கிடைச்சோன அந்த அகங்காரம் எல்லாம் போனோன்னு என்னாச்சு, மனசுக்குள்ள இருக்கிற ரஜோகுண தமோ குணங்களாயிருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுத்து, சத்குணம் மட்டுமாயிடுத்து. நந்தீஸ்வரனோடு மேலே ஏறி யாத்திரை செய்யற பரமேஸ்வரனை இன்சல்ட் செய்தால் அதனோட பவிஷ்யத்து என்னாகும் அப்படிங்கிறத இங்க நம்ம பார்த்ததாக்கும். பிரஜாபதிகளோடு அந்த யாகத்துல பரமசிவனை
பலதும் சொல்லி இன்சல்ட் பண்ணின தட்சனோடு மனசு ரொம்ப ரொம்ப அந்த டைம்ல துஷிச்சிருந்தது. துஷிச்ச மனசு இருந்ததாலேயாக்கும் அன்னைக்கு அப்படி தெட்டு குற்றங்கள் எல்லாம் தட்சன் பண்ணினது. அதுக்கான பனிஷ்மெண்ட் பகவான் கொடுத்துட்டார். இப்போ எல்லாம் ശരിയായാச்சு, മനസ്സ് പക്വം വந்தாச்சு. ശിവ അവലോകാത് മഹാദേവനോട് കാരുണ്യ കടാക്ഷം ഒന്നിനാല മട്ടും இப்போ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ ഇല്ലാതെക്ക് സദ്ഗുണം വന്നു ചേർന്നെടുത്ത് ദക്ഷൻ പരമശിവൻ ദക്ഷനെയും പരസ്പരം പത്തുണ്ട് നിൽക്കറ. ശരത് ഋതുക്കളിലെ ശരത്കാലത്തിലെ தட்சனோடு இப்போதைய குணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரத் அப்படின்னா சரத்காலம். 6 ഋതുக்களில் மழைக்காலம் முடிஞ்சு வர சரத்காலம். சரத்காலத்தில் ஹத்ரதம் அப்படி இல்லைன்னா ஹ்ரதம் அப்படின்னா தடாகம். தடாகம் இவ, ஹத்ரதம் இவ, தடாகம் மாதிரி தெளிஞ்ச நீர் உறவ மாதிரி அமலஹா பியூராக இருந்தது. வருஷ ഋതുവിൽ கலங்கி மறிஞ்ச நதியிலேயும் தடாகத்திலேயும் ஜலம் அழுக்காயிருக்கும். வருஷ ഋതുக்கு அடுத்ததா வர ഋതുவாக இருக்கிற சரத் ഋതുவில் அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் தெளிஞ்சு தூய்மையாயிட்டு தெளிஞ்சு நிற்கிற மாதிரி. தலை போகிறதுக்கு முன்னால இருந்த தட்சன் இப்போ தலை போயிட்டு புதிய தலை வந்த தட்சன். இப்படி 2 டைப்பு தட்சன். இதில் தலை போகிறதுக்கு முன்னால இருந்த தட்சன் மழைக்காலத்தில் நதி மாதிரி ரொம்ப ரொம்ப அழுக்கா இருந்தது மனசு. இப்போ தலை போயிட்டு புதிய ஆடோடு தலை கிடச்ச தட்சனோட ஹிருதயம் அப்படிங்கிறது மழைக்காலம் முடிஞ்சு வர சரத்காலத்தில் இருக்கிற நதியில் இருக்கிற தூய்மையான தண்ணி மாதிரி பியூராக இருந்தது. அப்படின்னாக்கா ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் ஓடி போச்சு. இப்போ ஆடோடு தலை கடச்ச தட்சனுக்கு சத்குணம் வந்து சேர்ந்திருக்கு.